நேயர்களுக்கு வணக்கம். பெருந்தொற்று பரவிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் முகக்கவசமே நம்முடைய உயிர்கவசமாக உள்ளது. நாங்கள் தனியறையில் இருப்பதால் தற்சமயம் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அன்பு நிறைந்த இனிமையான சொல் இரும்பு கதவை கூட திறந்துவிடும். சக்தி பெற்றது ஒன்றிணைவோம், உறவுக்கு கை கொடுப்போம். தமிழகத்திற்கு 4,20,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இன்று வருகிறது என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இந்த தடுப்பூசி பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மட்டுமே தடுப்பூசி கையிருப்பு இருக்கிறது என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று மாலை விமானம் மூலம் 4,20,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னைக்கு வருகிறது. இந்த தடுப்பூசிகள் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மாநில தடுப்பூசி மையத்தில் இருந்து தேவைக்கேற்ப அந்தந்த மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதனிடையே ரஷ்யாவில் இருந்து 30 லட்சம் ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் ஹைதராபாத்திற்கு கொண்டுவரப்பட்டன. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தமிழகத்தின் முன்னணி தொழில் நிறுவனங்கள், சமூக தொண்டு நிறுவனங்கள் சார்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் இன்று ஏராளமானோர் நிதியுதவி வழங்கினர். பெருந்தொற்று நிவாரண நிதி வழங்கக் கோரி முதல்வர் மு.க.ஸ்டாலின் விடுத்த வேண்டுகோளை அடுத்து பல்வேறு தரப்பினர் முதல்வர் பொது நிவாரண நிதியை வழங்கி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நிதியுதவி வழங்கினர். மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பாக 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டன. மேலும் மருத்துவமனையின் நிர்வாக அலுவலர் கண்ணன் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதல்வரிடம் காசோலையாக வழங்கினார். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக துணைவேந்தர் ஐசரி கணேஷ் 1,50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சரிடம் வழங்கினார். பல்கலைக்கழக ஊழியர்கள், மாணவர்கள் சார்பாக பெருந்தொற்று நிவாரண உதவி வழங்கப்பட்டதாக ஐசரி கணேஷ் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஜமாத் உலாமா சபை சார்பாக 24,20,000 ரூபாய் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது. ஜமாஅத் உலாமாக்களிடம் 500,000 ரூபாய் வரை நிதியுதவி பெற்று முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல முதலமைச்சரின் பொது நிவாரணத்திற்கு டிடிகே குழுமத்தின் சார்பாக 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. டிடிகே குழுமத்தின் துணைத் தலைவர் ரகுநாதன் மற்றும் நிர்வாகிகள் முதல்வரிடம் நிதியுதவி வழங்கினர். இதேபோல இயேசு ஊழியங்கள் மற்றும் ஏஞ்சல் டிவி சார்பாக 55 லட்சம் ரூபாய் நிதியுதவி முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டது. ஏஞ்சல் டிவியின் நிறுவனர் சாது சுந்தர்ராஜ், வழக்கறிஞர் தர்மராஜு ஆகியோர் முதல்வரிடம் 55 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். சிபிஎஸ்இ +2 தேர்வுகள் குறித்து எடுக்கும் முடிவை பொறுத்தே தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் +2 பொதுத் தேர்வு பாடப்புத்தகங்கள் விநியோகம் ஆகியவை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கல்வித்துறை அதிகாரிகள் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ், சிபிஎஸ்இ எடுக்கும் முடிவை பொறுத்தே தமிழகத்தில் +2 தேர்வுகளை நடத்துவதை பற்றி முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். பாடப்புத்தகங்கள் விநியோகம், பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை ஆகியவை குறித்து பெருந்தொற்று பரவல் குறைந்த பிறகுதான் முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெறுவதாக தொடக்க கல்வி இயக்குநர் அறிவித்துள்ளார். தொடக்க கல்வி இயக்குநரின் அறிவிப்பில் தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளி மாணவர்களும் தேர்ச்சி பெறுவதாக கூறப்பட்டுள்ளது. எந்த மாணவர்களையும் தேக்க நிலையில் வைக்கக்கூடாது என்றும் எந்த குழந்தையையும் பள்ளியை விட்டு வெளியேற்றக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை ஆசிரியர்கள் பள்ளி பதிவேட்டில் மாணவர்களின் தேர்ச்சி விவரத்தை பதியவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தளர்வில்லா ஊரடங்கு முடிந்த பிறகு பள்ளிகள் திறப்பது மற்றும் பாடப்புத்தகங்கள் விநியோகம் குறித்தும் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக 5 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தார் அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தார் அணைகளிலிருந்து கோதையாறு மற்றும் பண்டங்கால் பாசனத்திற்கு வரும் 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை வினாடிக்கு 850 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதனால் கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு மற்றும் பண்டங்கால் பாசன பகுதிகளின் 79,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என கூறியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எப்போது நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு மட்டுமே நடத்தப்பட்ட நிலையில் பெருந்தொற்று பாதிப்பு, ஊரடங்கு போன்ற காரணங்களால் பொதுத் தேர்வு நடத்தப்படவில்லை. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்போது நடத்தப்படும் என மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எப்போது நடத்துவது என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா, ஆணையர் நந்தகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து ஓரிரு நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ஊரடங்குக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெருந்தொற்று தடுப்பு விதிகளை பொதுமக்கள் முறையாக கடைபிடித்தால் ஊரடங்குக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கலாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முகநூலில் வீடியோ மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெருந்தொற்று பாதிப்பு மற்றும் சிகிச்சைக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 94க்கும் அதிகமாக இருந்தால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கக்கூடாது என்றும், பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவரின் ஆக்சிஜன் அளவு 94க்கும் அதிகமாக இருந்தால் வீட்டு தனிமையில் அனுமதிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 94 முதல் 90க்குள் இருந்தால் பெருந்தொற்று சிகிச்சை மற்றும் சிறப்பு சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கலாம் என்றும், இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 90க்கும் கீழே குறைந்திருந்தால் மட்டும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90க்கும் கீழ் ஆக்சிஜன் அளவு குறைந்துள்ள நோயாளிகளை ஆக்சிஜன் படுக்கைகளில் அனுமதிக்க வேண்டும் என்றும், 3 வகைகளாக நோயாளிகளை பிரித்து சிகிச்சை முறையை தொடர வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மலைகள் மற்றும் காடுகளை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்தவர்கள் சந்தானம் மற்றும் சபரிமலை ஆகியோர் மலைகள் மற்றும் மலைக்குன்றுகளை அழிக்க உரிமம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனித்தனியே மனு தாக்கல் செய்தனர். மேலும் ராஜபாளையம் திருப்பணிமலையில் உள்ள கல் குவாரியில் கற்கள், வெடிமருந்துகள் வைத்து வெடிக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். இந்த மனு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மலைகள், மலைக்குன்றுகள், காடுகள், ஆறுகள் ஆகியன இயற்கையின் கொடை என்றும் இவற்றை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார். சுனாமி வந்தபோது மாங்குரோவ் காடுகள் இயற்கை அரணாக இருந்ததைப் போல மலைகள் தான் கிராமங்களின் பாதுகாப்பு அரணாக உள்ளது என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கருத்து தெரிவித்தார். மலைகள், மலைக்குன்றுகளை அழிக்க உரிமம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும், திருப்பணி மலையில் குவாரி நடத்த வழங்கப்பட்ட உரிமம் ரத்து செய்தும் நீதிபதி உத்தரவிட்டார். மளிகை பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
தமிழகத்தில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளதை அடுத்து நடமாடும் வாகனங்கள் மூலம் மளிகைப் பொருட்களை விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டு அமலில் இருந்து வருகிறது. அதன்படி நேற்று ஒரே நாளில் 2197 வியாபாரிகள் முன்பதிவு செய்துள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மளிகைப் பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். வைகை அணையை வரும் 4ஆம் தேதியில் இருந்து 120 நாட்களுக்கு திறக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேனி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வைகை அணையில் இருந்து வரும் 4ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அணையில் இருந்து பாசன வசதிக்காக 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வினாடிக்கு 6739 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் 1797 ஏக்கர் நிலமும், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டத்தில் 16,452 ஏக்கர் நிலமும், மதுரை மாவட்டம் வடக்கு வட்டத்தில் 26,792 ஏக்கர் நிலம் என மொத்தம் 45,041 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருந்தொற்று ஊரடங்கு காரணமாக 4 கோடி தேங்காய்கள் தேக்கமடைந்து உள்ளதாக தேங்காய் விற்பனையாளர்கள் சங்க துணைத் தலைவர் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் தேங்காய் உற்பத்தி செய்யப்பட்டு லாரிகள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெருந்தொற்று ஊரடங்கு காரணமாக வெளிநாடுகளுக்கு லாரிகள் செல்ல அரசு தடை விதித்துள்ளது. இதனால் 4 கோடி எண்ணிக்கையிலான தேங்காய்கள் தேக்கம் அடைந்துள்ளதாக தேங்காய் விற்பனையாளர்கள் சங்க துணைத் தலைவர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசு லாரி ஓட்டுநர்கள் மற்றும் தேங்காய் தொழிலாளர்களுக்கு அனுமதி சீட்டை வழங்க வேண்டும் எனவும் ஜெகநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணை கார் சாகுபடிக்காக 10 ஆண்டுகளுக்கு பின் இன்று சபாநாயகர் அப்பாவு அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். வினாடிக்கு 1400 கன அடி வீதம் 137 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் 75,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என கூறப்படுகிறது. தென்காசியில் நடமாடும் காவல் தீர்வு மையத்தை மாவட்ட கண்காணிப்பாளர் சுகுணா சிங் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம், புளியங்குடி, சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நடமாடும் காவல் தீர்வு மையம் தொடங்கப்பட்டது. இதனை மாவட்ட கண்காணிப்பாளர் சுகுணா சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அவர்கள் வீடுகளுக்கே சென்று வழங்க நடமாடும் காவல் தீர்வு மையம் திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினை ஓரிரு வாரங்களில் சரியாகும் என சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பெருந்தொற்று வேகமாக பரவி வருகிறது. அதனை கட்டுப்படுத்தும் அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை புரசைவாக்கத்தில் பெருந்துறல் தூய்மை பணியை எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் துவக்கி வைத்தார். தொகுதி முழுவதும் தெரு குப்பைகளை அகற்றுதல், ப்ளீச்சிங் பவுடர் போடுதல், கிருமி நாசினி தெளித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு முகக்கவசம், குடிநீர் பாட்டில்களையும் எம்எல்ஏ பரந்தாமன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எழும்பூர் தொகுதியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின்வெட்டு பிரச்சினை அடிக்கடி ஏற்படுவதாகவும் ஓரிரு வாரங்களில் மின்வெட்டு பிரச்சினை சரி செய்யப்படும் எனவும் எம்எல்ஏ பரந்தாமன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட மலையோர கிராமங்களில் பெருந்தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் சாலை வசதி இல்லாததால் பெருந்தொற்று நோயாளிகள் சிகிச்சைக்காக படகுகளில் அழைத்து செல்லப்படுகின்றனர். குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களான தச்சமலை, மோதிரமலை, தோட்டமலை, பச்சைமலை கிராமங்களில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன் சிலருக்கு காய்ச்சல் மற்றும் பெருந்தொற்று அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளது. இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதால் மலை கிராமங்களை சேர்ந்த மக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து பச்சைமலை கிராமத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 47 பேருக்கு பெருந்தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சாலை வசதி இல்லாததால் பேச்சுப்பாறை அணை வழியாக படகில் அழைத்து செல்லப்பட்டு கண்காணிப்பு மையத்தில் சேர்க்கப்பட்டனர். இதையடுத்து மலை கிராமங்களில் உடனடியாக பரிசோதனை செய்து தடுப்பூசி போட வேண்டும் என மலைவாழ் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவதற்காக சத்தியம் ஃபவுண்டேஷன் மூலம் வாங்கப்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு சென்னையை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களது சேமிப்பு தொகையை நிதி உதவியாக வழங்கினர். சத்தியம் டிவியின் ஓர் அங்கமாக சத்தியம் ஃபவுண்டேஷன் சார்பாக பேரிடர், இயற்கை சீற்றம் ஆகியவை ஏற்படும் போது பல்வேறு வகையான உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதன் தொடர்ச்சியாக இப்போது பெருந்தொற்று 2ஆம் அலையில் ஆக்சிஜன் இல்லாமல் தவிக்கும் நோயாளிகளுக்கு உதவுவதற்காக ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்களை வாங்கும் முயற்சியில் சத்தியம் ஃபவுண்டேஷன் ஈடுபட்டுள்ளது. இதை அறிந்த சென்னை அயனாவரத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி தம்பதிகள் வினோத், கிரேஸ் ஆகியோர் தங்களது சேமிப்பு தொகையை வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊரடங்கு காலத்திலும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பணியை தொடர அனுமதி அளித்த தமிழக அரசுக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் படும் துயரங்கள் குறித்தும் காவல்துறையின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதனிடமும் தமிழக கேபிள் டிவி பொதுநலங்கம் சார்பில் தொடர்ந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஊரடங்கு காலத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் பணியை தடுக்கக்கூடாது என்று காவல்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தங்களது கோரிக்கையை ஏற்று கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பணிபுரிய அனுமதி வழங்கியதற்கு தமிழக முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தணிகைவேல், செயலாளர் வீரமுத்து, பொருளாளர் சுபா வெள்ளைச்சாமி மற்றும் டிசிசிஎல் நிறுவனர் ஷக்கிலன் ஆகியோர் நன்றி தெரிவித்துள்ளனர். தஞ்சையில் எள்ளு சாகுபடி அமோக விளைச்சலை அடையும் என்பதால் எள்ளை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அந்தனக்குறிச்சி பகுதியில் கோடை பயிரான எள்ளு 400 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மழை பெய்து இருந்தால் மகசூல் அதிகமாக வரும் என விவசாயிகள் நம்புகின்றனர். இந்த ஆண்டு 1 ஏக்கருக்கு 5 குவிண்டால் வரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர். எள்ளு சாகுபடியில் அதிக லாபம் ஏற்படும் என்றும், ஆனால் இடைத்தரகர்களை கொண்டு எள்ளை வியாபாரிகள் எடுப்பதால் குறைவான லாபமே கிடைக்கிறது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை அரசே கொள்முதல் செய்வது போல் எள்ளையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் பெருந்தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டக் கழகம் தற்காலிகமாக மூடப்படுவதாக நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் ரெட்டி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டக் கழகம் செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 700 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 2 நாட்களாக தோட்ட தொழிலாளர்களிடையே பெருந்தொற்று பரவல் அதிகரித்து வந்ததால் தேயிலை தோட்டம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனையடுத்து பெருந்தொற்று பரவல் குறைந்தவுடன் தேயிலை தோட்டம் மீண்டும் திறக்கப்படும் என நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் ரெட்டி தெரிவித்துள்ளார். சத்தியம் எக்ஸ்பிரஸில் அடுத்ததாக தேசிய செய்திகளை பார்க்கலாம். மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் பெருந்தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதன் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் தொற்றிலிருந்து மீண்டார். இதனால் தொடர்ந்து பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தண்ணீரில் கலந்து குடிக்கும் 2DG பெருந்தொற்று மருந்தை யாருக்கெல்லாம் தரக்கூடாது என பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாடு அமைப்பு வரைமுறைகளை வெளியிட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டிஸ் ஆய்வகம் பெருந்தொற்று நோயாளிகளுக்கான 2DG என்ற பெருந்தொற்று மருந்தை அறிமுகப்படுத்தியது. பவுடர் வடிவில் இருக்கும் இந்த பெருந்தொற்று மருந்தின் விலை $990 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2DG பெருந்தொற்று மருந்தை யாருக்கெல்லாம் தரக்கூடாது என பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாடு அமைப்பு வரைமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கும், நீரிழிவு, இதய நோய், கல்லீரல் பிரச்சினை உள்ளவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு சாதாரண முதல் தீவிர சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு அதிகபட்சம் 10 நாட்கள் வரைதான் 2DG மருந்தை தர வேண்டும் என கூறியுள்ளது.
டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை காலை 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் அதிகரித்து காணப்பட்ட பெருந்தொற்று பாதிப்பு தற்போது குறைந்து வருகிறது. பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த பல மாநிலங்களில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் பெருந்தொற்று தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை காலை 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, தடுப்பூசி கொள்முதல், பெருந்தொற்று பாதிப்பு நிலவரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. டெல்லியில் வீடுகளுக்கே சென்று மதுபானம் விற்பனை செய்ய அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. டெல்லியில் பெருந்தொற்று பரவல் குறைந்ததை அடுத்து நேற்று முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை படிப்படியாக விலக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக கட்டுமான பணியாளர்கள், தொழிற்சாலைகள் இயங்க அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் மதுபானங்களை வீடுகளுக்கு சென்று விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லி அரசு வெளியிட்ட அறிவிப்பில் L13 வகை உரிமை வைத்திருக்கும் கடைக்காரர்கள் மட்டுமே மொபைல் செயலி அல்லது இணையதளம் வாயிலாக மதுபானங்களை ஆர்டர் பெற்றால் அவர்களின் வீட்டுக்கே டோர் டெலிவரி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் வாடிக்கையாளர்களுக்கு மதுபானங்களை டோர் டெலிவரி செய்ய முடியாது எனவும் கூறப்பட்டுள்ளது. புகையிலை ஒழிப்பு நடவடிக்கைக்கான சிறப்பு விருதுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு இந்தியாவில் சிகரெட்டை ஒழிக்கவும், சூடுபடுத்தப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழிக்கவும் சட்டம் இயற்றியதற்கு அங்கீகாரம் வழங்கும் விதத்தில் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ராஸ் அதானோம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் புகையிலை கட்டுப்பாட்டு தொடர்பாக எந்த நடவடிக்கைகளை பாராட்டி இந்த ஆண்டு சிறப்பு அங்கீகார விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாக டெட்ராஸ் அதானோம் தெரிவித்துள்ளார். இந்திய எல்லையில் சீனா உள்கட்டமைப்பை வலுப்படுத்த முயற்சிப்பது உண்மைதான் என்று இமாச்சல பிரதேச முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய எல்லையை ஒட்டி குடியிருப்புகள், சாலை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகளை சீனா மேற்கொண்டு வருகிறது. அதன்படி அருணாச்சல பிரதேச மாநிலம் எல்லை அருகே மிகப்பெரிய குடியிருப்பை கட்டியுள்ள சீனா பிரம்மபுத்திரா நதி பள்ளத்தாக்கில் மிகப்பெரிய சாலையை அமைத்து தற்போது அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் இந்தியா திபெத் எல்லையில் சீனா உள்கட்டமைப்பை வலுப்படுத்த முயற்சிப்பது உண்மைதான் என்று இமாச்சல பிரதேச முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நம்மை விட மிக உயர்ந்த இடத்தில் அமைந்துள்ள சாலைகள் வழியாக சீனா கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு தாங்கள் தகவல் தெரிவிப்போம் என்றும் முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சத்தியம் டிவி நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அன்பார்ந்த சத்தியம் டிவி நேயர்களே, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சத்தியம் நியூஸ் என்கின்ற யூடியூப் பக்கத்திற்கு பதிலாக தற்காலிகமாக சத்தியம் டிஜிட்டல் நியூஸ் என்கின்ற பக்கத்தின் வாயிலாக தினசரி தலைப்பு செய்திகளை வெளியிடுகிறோம். எனவே நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை பார்த்து செய்திகளை அறிந்து கொண்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து உங்கள் சத்தியம் டிவிக்கு எப்பொழுதும் போல் உங்களின் நல்ல ஆதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் உங்கள் சத்தியம் நியூஸ் என்கின்ற யூடியூப் பக்கத்தில் வழக்கம் போல் நீங்கள் மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.